விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் காவிரியில் வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை பின்பற்றி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமும் காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து கர்நாடகாவில் மீண்டும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. காவிரி படுகையில் உள்ள மைசூரு, மண்டியாவில் விவசாயிகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக கர்நாடகா முழுவதும் இன்று 12 மணி நேர முழு அடைப்பு போராட்டத்திற்கு கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. இந்த போராட்டத்தை கன்னட ஆர்வலர் வாட்டாள் நாகராஜ் தலைமையிலான அமைப்புகள் முன்னெடுத்துள்ளன. கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு நடுவே ஓசூரிலிருந்து 2 மாநில பேருந்துகளும் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு தமிழ்நாடு அரசு பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பயணிகள் பேருந்துகளும், அதேபோல கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு அம்மாநில அரசு பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன.